அண்மை செய்தி ஜிஎஸ்டி நிலுவைத் தொகையை செலுத்த லைகா நிறுவனத்திற்கு உத்தரவிடக் கோரி நடிகர் விஷால் தாக்கல் செய்த வழக்கை மத்தியஸ்த பேச்சுவார்த்தைக்கு அனுப்பி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. பற்றி மேலும் விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் சுரேஷ். சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்திருக்கக்கூடிய உத்தரவு குறித்து விஷால் தரப்பிலிருந்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? வழக்கு பாத்தீங்கன்னா நடிகர் விஷால் தாக்கல் செய்திருக்கக்கூடிய இந்த வழக்கு, அந்த மனுவில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, சண்டக்கோழி 2 திரைப்படத்தினுடைய தமிழ் மற்றும் தெலுங்கு திரையரங்க மற்றும் சேட்டலைட் வெளியீடு உரிமைக்காக லைகா நிறுவனத்துடன் 2018ஆம் ஆண்டு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டதாகவும், இந்த ஒப்பந்தத்தின்படி 23 கோடியே 21 லட்சம் ரூபாய் பெற்றுக்கொண்ட நிலையில அந்த தொகைக்கான 12% ஜிஎஸ்டி தொகையை லைகா நிறுவனம் செலுத்தாததுனால அபராதத்துடன் சேர்த்து 4 கோடியே 88 லட்சம் ரூபாய் செலுத்தியுள்ளதாக விஷால் தெரிவித்திருக்கிறார். மேலும் இந்த ஜிஎஸ்டி தொகை மற்றும் அபராத தொகையை வட்டியுடன் சேர்த்து 5 லட்சம் ரூபாயை திருப்பித்தர உத்தரவிட வேண்டும் என்ற கோரிக்கையுடன் விஷால் தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த மனு விசாரணையில் இருந்தபோது இந்த விவகாரத்தை மத்தியஸ்த பேச்சுவார்த்தைக்கு அனுப்ப வேண்டும் என்ற கோரிக்கையுடன் லைகா நிறுவனம் தரப்பிலும் ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த மனுவானது நீதிபதி வேல்முருகன் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது விஷால் தரப்பில் இந்த வழக்கை மத்தியஸ்தத்துக்கு அனுப்புவதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. இருந்த போதிலும் கூட விஷால் தரப்பு வாதத்தை ஏற்றுக்கொண்ட நீதிபதி இந்த வழக்கை மத்தியஸ்த பேச்சுவார்த்தைக்கு அனுப்பி உத்தரவிட்டிருக்கிறார். அத்துடன் இந்த ஜிஎஸ்டி நிலுவைத் தொகையை வழங்க உத்தரவிடக்கூடிய அந்த விஷாலின் மனுவையும் நீதிபதி முடித்து வைத்திருக்கிறார். விரிவான விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.